செம்மணி சிந்துபாத் புதைகுழி தொடர்பில் எந்த ஊடகங்களிலும் இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் புதிய தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றது. இராணுவத்தினரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கிருசாந்தி என்பவரினுடைய பெயர் இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் அடிக்கடி அந்த பெயர் பாவிக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கும் செம்மணிக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? இதுவரை மீட்கப்பட்ட சில எலும்புக்கூடுகள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் நிர்வாணமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதேவேளை செய்மதி படங்கள் மூலமாக செம்மணி புதைகுழியினுடைய மற்றொரு மிக முக்கியமான பகுதியும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். அதே போல புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள், இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு பரிசு பொருட்களை, குறிப்பாக உங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருக்கட்டும் சரி, பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த விரும்பினால் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியன் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி தற்போது யாழ்ப்பாணத்தில் மிகவும் பூதாகரமாக மாறியிருக்கின்ற விடயம்தான் இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரம். ஆரம்பத்தில் இங்கு ஒரு சில எலும்புக்கூடுகள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தொடர்ச்சியாக மக்கள், அதேபோல அரசியல்வாதிகளினுடைய தொடர்ந்தீச்சியான அழுத்தம் காரணமாக தோண்டுதல் நடவடிக்கைகள், அகழ்வு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. அதன்படி முதற்கட்ட பரீட்சார்த்த ஆய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலைமையில் தற்போது அதிர்ச்சியை ஊட்டும் வகையில் பல எலும்புக்கூடுகள், அதாவது இதுவரை 19 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவ்வாறு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பில் பல அதிர்ச்சிகரமான உண்மைகளும் இதுவரையில் வெளியாகி இருக்கின்றது. எனவே அது தொடர்பிலான விடயங்களை தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்பதாக இந்த செம்மணி மனித புதைகுழி எவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டது, இங்கு எலும்புக்கூடுகள் இருக்கின்றது என்பது தொடர்பில் யாருக்கு முதல் கட்டமாக இந்த தகவல்கள் தெரிய வந்தது, பின்னர் எவ்வாறு நீதிமன்றத்துக்கு இந்த விடயங்கள் சென்றது என்பது தொடர்பில் பல கேள்விகள் இருக்கலாம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அது தொடர்பிலும் மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த விடயங்களை யார் வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், செம்மணி சிந்துபாத் மயானத்தினுடைய நிர்வாகத்தில் ஒரு அங்கத்தவராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் ஒருவர் இது தொடர்பில் பல விடயங்களை பிரபல ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிருந்தார். எனவே அது தொடர்பிலான விடயங்களை மிகவும் சுருக்கமான முறையில் உங்களுக்கு தரலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். அதன்படி கடந்த ஆண்டு இந்த செம்மணி சிந்துபாத் மயான பகுதியில் நெருப்பில் எரியக்கூடிய ஒரு தகன மேடை, அதாவது தகன நிலையத்தை அமைப்பது தொடர்பான ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டதாகவும் நல்லூர் பிரதேச சபை மூலமாக அந்த திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 5 மில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்திருந்தது. அதன் பின்னர் அந்த திட்டத்தினை அமல்படுத்தும் நோக்குடன் அங்கு அந்த தகன மேடையை அமைப்பதற்கான செயற்பாடுகள், குறிப்பாக தோண்டுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போதாக 4 பிரதானமான குழிகள் அமைக்கப்பட்டிருந்த தூண்களை நடுவதற்கான அந்த குழிகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில்தான் சில எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை தாண்டி அங்கு மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் தான் இடம்பெற்றிருந்தது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சில எலும்புக்கூடுகள் கைகள் கட்டப்பட்ட நிலையில், ஆடைகள் எதுவுமின்றி, அதாவது ஆடைகள் களையப்பட்ட நிலையில் அந்த எலும்புக்கூடுகள் அந்த இடங்களிலிருந்து மீட்கப்பட்டிருந்ததாகவே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செய்தி வழியாக இருந்தது. எனவேதான் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இவ்வாறு சடலங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலைமையில் அவர்களுக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே இந்த சம்பவம் தொடர்பில் வழக்குகள் பதியப்பட்டிருந்தன. இங்கு அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ரீதியில் உண்மையில் இங்கு அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டமைக்குரிய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், 96ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த செம்மணி பகுதியை அண்மித்ததாக பல சோதனை சாவடிகள், அதே போல வதை முகாம்கள், இராணுவ முகாம்கள் என்பன அந்த பகுதியை சுற்றி வர இருந்ததாக சில முக்கியமான தகவல்களை அந்த நபர் கூறியிருந்தார். அதேவேளை அந்த பகுதிகளில் காணப்பட்டது என்பது மிக முக்கியமான விடயம். அந்த அடிப்படையில் தான் அங்கு அந்த வதை முகாம்களில் சித்திரவதை செய்யப்படக்கூடியவர்கள் இங்கே கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஐயத்தின் அடிப்படையில் தான் இவர்களும் இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அதேபோல் அகழ்வாய்வுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார்கள் என்பதுதான் இதனுடைய அந்த ஆரம்ப விடயம். இவ்வாறு இருக்கையில் இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் கிருஷாந்தியினுடைய படுகொலை சம்பவம் தொடர்பில் பல ஊடகங்களாலும் பேசப்பட்டு கொண்டு வருகின்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கிருஷாந்தி என்னும் அந்த நபரினுடைய பெயர்கள், சகோதரியினுடைய பெயர்களை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கிறோம்.
ஆனால் அந்த சம்பவம் என்ன என்பது தொடர்பில் அதிகமான விடயங்கள் பகிரப்படவில்லை. எனவே அந்த சம்பவம் தொடர்பிலும் சில முக்கியமான விடயங்களை இதில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். குறிப்பாக 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில்தான் இந்த கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கு சம்பவம் பதிவாகியிருந்தது. இது இராணுவத்தினரால் இந்த கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக, குறிப்பாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட நிலைமையில் கிருஷாந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகின்றன. அது தொடர்பிலான தீர்ப்புகளும் வெளியாகி கைது நடவடிக்கைகளும் இடம்பெற்றுவிட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது என்பது மிக முக்கியமான விடயம். எனவே இந்த கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கிற்கும் செம்மணி படுகொலை மனித புதைகுழி தொடர்பிலும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பது தொடர்பில் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதன்படிதான் கிருஷாந்தி அவர்கள் 1996ஆம் ஆண்டு இந்த செம்மணியை அண்மித்ததாக அந்த நாவற்குழி சந்தியை தாண்டியதாக யாழ்ப்பாண வளைவு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தில் இராணுவத்தினருடைய மிகப்பெரிய சோதனை சாவடி ஒன்று அமைந்திருந்தது. எனவே அந்த இடத்தில் வைத்துதான், அந்த சோதனை சாவடியில் வைத்து கிருஷாந்தி அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதுடன் கிருஷாந்தியினுடைய தாயார் அவர்கள் அரேஞ்சி கயிற்றின் மூலமாக அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருந்தது. அதேபோல கிருஷாந்தியினுடைய சகோதரன் அவர்கள் பிரணவன் என அவருடைய பெயர் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அவரும் இந்த கொலை சம்பவத்தின் போதாக கிருஷாந்தியோடு கிருஷாந்தியினுடைய தாய், கிருஷாந்தியினுடைய சகோதரன் 16 வயது மதிக்கத்தக்கவர், அதேபோல அவருடைய அயலவர் ஒருவர், இந்த 4 பேரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதான ஒரு சோகமான அதே நேரம் அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியிருந்தது. எனவே இந்த கொலை சம்பவம் இராணுவத்தினருடைய முகாமில் வைத்துதான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கிருஷாந்தி அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம், அதனுடைய கொலை சம்பவம் இடம்பெற்று 45 நாட்கள் வரையில் எந்த விதமான தகவல்களும் யாருக்குமே எதுவும் தெரியவில்லை. காரணம், அந்த கொலை சம்பவம் சூட்சுமமான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது. அதே நேரம் அந்த விடயங்கள் தொடர்பில் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் 44 நாட்களுக்கு பின்னராக கிருஷாந்தியினுடைய சகோதரன் அவர்கள் ஒரு சைக்கிள் வைத்திருக்கிறார். எனவே அந்த சைக்கிள் ஒரு கடையில் விற்பனைக்காக வந்திருக்கின்றது. எனவே அந்த சைக்கிளை அடையாளம் கண்டதன் பின்னராகத்தான் இந்த சம்பவங்கள் தொடர்பில் வழக்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னராக இடம்பெற்ற தொடர்ச்சியான விசாரணைகளின் அடிப்படையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன்படி கிருஷாந்தி அவர்களும் அவருடைய சகோதரன் அவர்களும் துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில் கருப்பு பையொன்றில் போடப்பட்டு அவர்களினுடைய ஒரு கிடங்கில் புதைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதாகவும், அவர்களுடைய சடலங்கள் இராணுவ முகாம் ஒன்றிலிருந்து கைப்பற்றப்பட்டிருந்ததாகவும் தெரிய வருகின்றது. அதேபோல தாயார் அவர்கள் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருந்தார் என்பதும், அவருடைய அயலவரும் அதேபோல கொலை செய்யப்பட்டிருந்தார் என்பதாகவும் அதிர்ச்சிகரமான செய்திகள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், அதாவது அந்த வழக்கு விசாரணைகளின் பின்னராக இடம்பெற்ற தேடுதல் வேட்டையில் இவ்வாறான விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது என்பது மிக முக்கியமான விடயம். இதன் பின்னராக இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய கிட்டத்தட்ட 4க்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இதன்போது அவர்களிடம் இறுதியாக கேட்கப்பட்ட விடயம், இந்த விடயங்கள் தொடர்பில் நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகின்றீர்களா என்பது தொடர்பில். எனவே இந்த விடயத்தில் தான் செம்மணிக்கும் அதேபோல கிருஷாந்தியினுடைய இந்த படுகொலை சம்பவத்துக்கும் இடையான தொடர்பு என்கிறது வருகின்றது. என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த இடத்தில், அதாவது இப்படி அந்த இராணுவ வீரர்களிடம் இறுதியாக கேட்கின்ற போது ஒரு இராணுவ வீரர் மிக முக்கியமான ஒரு உண்மையை அந்த இடத்தில் கட்டவிழ்த்து விடுகிறார். அதாவது இங்கு இடம்பெற்றதான் இந்த கிருஷாந்தியினுடைய இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நாங்கள் கொலைகளை புரியவில்லை, எங்களுக்கு மேலிருப்பவர்கள் இந்த சம்பவங்களை மேற்கொண்டார்கள், நாங்கள் வெறுமனை இவற்றை அப்புறப்படுத்துகின்றவர்கள் என்பதாகவும், இதேபோல செம்மணியில் கிட்டத்தட்ட 300 தொடக்கம் 400 வரையான உடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அந்த இடத்தில் வெளியிடுகின்றார். இதன் தொடர்ச்சியாகத்தான் மிக முக்கியமான ஒரு சந்தேகம் எழுகின்றது, செம்மணியில் இன்னும் பல உடலங்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் என்பதான. எனவேதான் இந்த கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கின் பின்னரானது, அதாவது இறுதி நேரத்தில் தான் இந்த விடயம் இராணுவ சிப்பாய் ஒருவரால் இந்த ரகசியம் உடைக்கப்பட்டிருந்தது. எனவே அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த செம்மணி புதைகுழி, மனித புதைகுழி தொடர்பான விவகாரமும் சூடு பிடித்திருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். எனவே அவருடைய கருத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது, அதாவது தற்போது பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், செம்மணி இந்த சிந்துபாத் மயானத்தில் வெறுமனே பரீட்சாத்த ஆய்வு மட்டும்தான் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த பரீட்சாத்த ஆய்வின் முடிவில் மாத்திரமே இதுவரை 19 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 19 எலும்புக்கூடுகளில் அதிகமாக பெண்களும் அதே நேரம் சிறுவர்களும் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல குடும்பமாகவும் இங்கு உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு போக்கினை அறிய முடிகின்றது. அதே போல மிக முக்கியமான விடயம், இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றவர்களில் அனைவருமே நிர்வாணமாக, அதாவது ஆடைகள் களையப்பட்ட நிலையில் நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருப்பதாகத்தான் ஒரு மிக முக்கியமான ஒரு சோகமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அதே போல நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இந்த செம்மணி சிந்துபாத் மயானத்தினுடைய
நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இது தொடர்பில் பல விடயங்களை கூறியிருந்தார் என்று. எனவே அவரினுடைய கருத்து, அதாவது அவர் அந்த இடத்தில் நின்றவர் என்ற ரீதியில் பல விடயங்களை முன்வைத்திருந்தார். அதில் அவர் சொல்லக்கூடிய விடயம், இங்கு புதைக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் அருகருகே இருக்கக்கூடிய, அதாவது வேறு ஒரு இடத்தில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு இங்கே கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதே போல அவர்கள் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவலை அவர் வெளியிட்டிருந்தார் என்பது மிக முக்கியமான விடயம். தொடர்ந்து இந்த மனித புதைகுழியை அகழ்வு செய்வதற்கு 45 நாட்கள் நீடிப்பை சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் கூறியிருந்த நிலைமையில் அதற்கான செலவீட்டு பாதீட்டினை உடனடியாக மன்றில் சமர்ப்பிக்குமாறு கட்டளையாக்கியிருந்த நிலையில் அடுத்த கட்ட ஆய்வுக்கான பாதீடு மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இந்த செம்மணி சிந்துபாத் புதைக்குழியை அண்மித்த சில பகுதிகளிலும் இவ்வாறான சந்தேகத்திற்கிடமான பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர் ராஜ் சோமதேவ அவர்கள் கண்டுபிடித்து சில புகைப்படங்களை, அதாவது செய்மதி படங்கள் மூலமாக, குறிப்பாக ட்ரோன் கேமராக்கள் மூலமாக படமாக்கல் செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே அடுத்த கட்ட அகழ்வு நடவடிக்கை ஜூன் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்பதாகவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செய்மதி படங்கள் மூலமான ஆய்வுகள் மூலமாகவும் சில சந்தேகத்துக்கிடமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலைமையில் தொடர்ச்சியாக பல்வேறு எலும்புக்கூடுகள் இங்கு மீண்டும் கண்டுபிடிக்கப்படலாம் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இந்த சிந்துபாத் மயானத்தினுடைய நிர்வாகத்தினுடைய அந்த அங்கத்தவர் அடித்து கூறியிருந்த விடயம், கிட்டத்தட்ட 628க்கு மேற்பட்ட கொலைகள் அந்த காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்ததாகவும், எனவே இன்னும் மேலதிகமான எலும்புக்கூடுகள் இங்கு கைப்பற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். எனவே நிச்சயமாக இது ஒரு செய்தி என்பதை தாண்டி தமிழ் மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையும் அதே நேரம் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம். முள்ளிவாய்க்கால் படுகொலை அல்ல, அதே போல அதற்கு முன்பதாகவும் இவ்வாறு பல இடங்களில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் வெளியாகி இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும். மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்போம். தற்போது உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.